ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். 1 தீமோத்தேயு 3:13. யார் இந்த உதவிக்காரர்கள்னு சொல்லும்போது, கண்காணிப்புக்காரர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதாவது சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்காணிப்பு வேலை செய்ய விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் அப்படின்னு 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. 3:1. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியை உடையவன், ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோகிதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. அடிக்கிறவனாகவும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதமாய்ந்து தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பணிகள்லாம் இருக்க வேண்டும் சொல்லப்படப்படுகிறது. பாருங்கள், ஏன்னா சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தினா தான் சபையை நல்லா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்தபடியே உதவிக்காரரும் எப்படி இருக்கணுமா, 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதான். அதே மாதிரி மதுபான பிரியராகி இழிவான அவங்களுக்கு என்ன கண்காணிப்பை விரும்புகிறவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனைவியுடனும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளும் அதே மாதிரி உதவிக்காரராக ஸ்திரீகளும் இருக்கலாம். அவங்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் 11ஆம் வசனம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்தலாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் சொல்லிட்டு தான் 13ஆம் வசனத்தில், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ, அசிஸ்டண்ட் தான், நான் மேலே அவனுக்கு கண்காணிக்க மேலே வந்துடுவேன் அப்படிலாம் இல்லாதபடி இதில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவன் உண்மையாக அந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் எப்படி என்ன செஞ்சுக்குவாங்களாம், தங்களுக்கு நல்ல நிலையையும் அதே நேரத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார். இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம். ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தில் நம்ம அது கொஞ்சம் கூட வழுவி போகாதபடி அதில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். தைரியத்தையும் அடைவார்கள் என்று போடணும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா, நாம் இதை சொல்லப்பட்ட காரியத்தை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உண்மையோடு நாம் செய்ய பிரயாசப்படுவோம். எலியாக்கு அசிஸ்டண்ட்டாக தான் எலிசா இருந்தார். அவருடைய கால்களுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று சொல்லப்படுது. தண்ணீர் வரும்போது தண்ணீர் கொடுப்பாங்க, காலை கழுவிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்படி உதவிக்காரனாக இருந்தவனை ஆண்டவர் எப்படியா ஆசீர்வச்சு எலியா செஞ்ச அற்புதங்களை காட்டிலும் 2 மடங்கு அற்புதத்தை செய்யும்படியாக அந்த உதவிக்காரனாகிய எலிசாவை கர்த்தரெடுத்து பயன்படுத்தினா அவரை கொண்டு நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் எந்த ஒரு சிறு வேலை செய்கிறதா இருந்தாலும், சபையில் வேலை செய்கிறவங்க பாருங்கள், இன்றைக்கெல்லாம் சபையில் தலைவர்களாக இருக்கிறவங்க, போதகர்களாக இருக்கிறவங்க கூட ரொம்ப அருவருப்பான பாவ பழக்கங்க, விபச்சார பாவத்தில் கூட இருக்கிறாங்கன்றது நாங்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். அப்போ எல்லாரையும் சொல்லலை, சில பேர் அப்படி இருக்கிறாங்க, குடிக்காரர்களாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் குடித்து அப்படியே கீழே விழுந்து கிடப்பாராம். அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வச்சு வீட்டுக்கு கொண்டு போகலாம். அப்படிலாம் இருக்குது பாருங்கள். அதனால் இதில் கண்டிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கண்காணிப்பை விரும்புகிறவன் இப்படிலாம் இருக்கணும், அசிஸ்டண்ட்டாக உதவிக்காரராக இருக்கிறவங்க இப்படிலாம் இருக்கணும், இவங்க ஊழியக்காரங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமை. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி இருக்கணும், நிறைய காரியத்தை பற்றி சொல்கிறார். அதில் இந்த உதவிக்காரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை நல்லா செஞ்சிட்டாங்கன்னா அவங்களும் நல்ல நிலைமையில் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்று சொல்லி போடப்படுறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் நாம் கொடுக்கப்பட்ட பணியிலே, அதுவும் சபையிலே நமக்கு ஏதாவது பணி கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், அல்லது குடும்பத்திலே பணி வேலை செய்யும் இடத்திலே ஒரு பொறுப்பு கொடுத்ததுன்னா எல்லாருக்கும் முன்பாக நற்சாட்சி உள்ளவர்களாக இது மாதிரிலாம் நம்மளை ஒருத்தரும் சொல்லாதபடி இருக்கும்படியா அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இழிவான ஆதாயத்தை தேடி வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சரியில்லாமல் இப்படிலாம் குடிக்காரங்களாக எல்லாம் இருந்தால் சபையில் என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஒரு மெம்பராக இருக்கலாமே தவிர
சபையில் முதன்மையான இடத்துக்கு அவங்க வரவே கூடாதுன்னு திட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டு, அப்படி வந்தாங்கன்னா அது அவர்களுக்கு சாபக்கேடு, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகும். எனவே பிரியமான இந்த நாட்களில் பதவி ஆசை, பண ஆசை, புகழாசை, நான் இந்த பதவியில் இருக்கணும், அந்த பதவியில் இருக்கணும், ஜாதி சண்டைகள், இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள். நல்லா குடிச்சிருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு வருவாங்க. என்ன ஒரு அக்கிரமம், மனைவியோட சண்டை, வீட்டில் சண்டை, ஒரு சமாதானம் இல்லாமல். இதில் சொல்லப்பட்ட காரியங்களில் எதுவுமே அதன்படி நடக்காமல் எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு முதன்மையான இடத்துல உட்காரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்காக செபிக்கணும். அவங்கள குறை சொல்ல அப்படி ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் சபையில் இப்படி முதன்மையான இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்கள நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கிறவர்களாய் நமக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த உதவிக்காரனுடைய ஊழியத்தை நல்லா செய்கிறாங்களோ அவங்க நல்ல நிலையில் அடைவாங்க. சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் உண்மையோடு நன்றாய் செய்யும்போது நாம் நல்ல நிலை அடைவோம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே மிகுந்த தைரியத்தையும் அடைவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தைரியத்தை அடைந்து வாழ நாம் கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்ய எந்த வெட்கமும் படாதபடி அவரோடு நாம் இணைந்து வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். வல்ல தேவன் நம்மோடு இருப்பதாலே காலமோ கொஞ்சம் தண்ணீதி, தேவையோ ஏராளம் உண்டு. பின்னோக்கி பாராமல் இதை நின்று விடாமல் முன்னோக்கியே சென்றிட வேண்டும். வல்ல தேவன் நம்மோடு இருப்பதாலே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எந்த பணியில் இருந்தாலும், சபை பணியில் இருந்தாலும், ஆண்டவரை குடும்பத்தில் இருந்தாலும், வேலை செய்யும் இடத்திலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, அது அசிஸ்டண்ட்டாக இருந்த வேலையாக இருந்தாலும், ஆண்டவரே தகப்பனே கண்காணிப்பு வேலையாக இருந்தாலும் நாங்கள் உண்மையோடு செய்யவும், அதன்படி செய்யும் போதே நாங்கள் நல்ல நிலை அடைவோம். விசுவாசத்திலே நாங்கள் தைரியமாக இருக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நேற்றைய பதில், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். அடுத்தது பாருங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலையும் என்ன செய்யணுமா, வாழ்த்துங்கள். ரோமர் 16:12. ரோமர் 16:12. இன்றைய கேள்வி, ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகின்றார். ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்படுகிறது.